forces acting at a point. இதில் இந்த டாப்பிக்கில் ரிசல்டன்ட் அண்டு காம்பனன்ட்ஸோட டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் கேபிட்டல் F1, கேபிட்டல் F2, கேபிட்டல் F3 up to etc. act on a rigid body, and if a single force capital R can be found whose effect on the body is the same as that of all forces capital F1, capital F2, capital F3 etc. put together, then the single force capital R is called the resultant of the forces capital F1, capital F2, capital F3 etc. and the forces capital F1, capital F2, capital F3 etc. are called the components of the capital R. இப்போ இதில் உள்ள ஃபோர்ஸஸ் கேபிட்டல் F1, F2, F3 எக்ஸெட்ரா அந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் ஆகட்டும், அதனால் வரக்கூடிய ரிசல்டன்ட் கேபிட்டல் ஆர் அந்த ஃபோர்ஸஸ் ஆகட்டும், இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் வைஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்னிடியூடாலையும் டைரக்ஷனாலையும் தான் மேத்தமெட்டிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த ஃபோர்ஸஸை டினோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈவன் ஒரு கிளாக் எடுத்துக்கோங்க. அந்த கிளாக்கில் வந்து சின்ன முள் பெரிய முள்ளுன்னு ரெண்டு இருக்கும். அது ரெண்டும் ஒர்க் ஆகிறதுக்கு தனித்தனியான ஃபோர்ஸஸ் இருக்கும். அப்போ சின்ன முள் ஒர்க் ஆகிறதுக்கு கேபிட்டல் F1 வச்சுக்கோங்க, பெரிய முள் ஒர்க் ஆகிறதுக்கு கேபிட்டல் F2 வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு இதுலேயும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறனால தான் நம்மளால் டைம் பார்க்க முடியுது. அந்த டைம் பார்க்குறது தான் அனதர் ஃபோர்ஸு கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ கேபிட்டல் ஆர்ன்றது ரிசல்டன்ட்டு. அந்த F1, F2ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னது அதோட காம்பனன்ட்ஸு. ஓகேங்களா, இதை தான் இங்கே டெஃபினேஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கான டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், F1, F2, F3, F4 எக்ஸெட்ரா கடைசியாக F ஒமேகான்னு எழுதியிருப்பேன். மேபி ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட், அது நமக்கு தெரியாது. இப்போ இந்த கேபிட்டல் F அதில் உள்ளதில் பாருங்கள், அதில் டைரக்ஷன் சொல்லி ஒரு ஆரோ போட்டிருப்போம். F1 எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த F1ல் பாருங்கள் ஒரு ஆரோ போட்டிருப்போம். அந்த F1ன்றது தான் மேக்னிடியூடு, அந்த ஆரோ போட்டது தான் டைரக்ஷன். ஓகேங்களா, இப்போ ஃபோர்ஸஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க மேத்தமெட்டிக்கல் வைஸு, மேக்னிடியூடாலையும் அந்த டைரக்ஷனாலையும். அந்த ஆரோ போட்டோம் பார்த்தீங்களா, அது டைரக்ஷன்னு, இங்கே கேபிட்டல் Fன்றது மேக்னிடியூடு. இதை தான் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகும்போது கேபிட்டல் ஆர்னு போட்டிருக்கோம் பாருங்கள், இன்னொரு ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, அதுதான் ரிசல்டன்ட். அப்போ கேபிட்டல் ஆர்ன்றது இங்கே ரிசல்டன்ட். அந்த கேபிட்டல் F எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காம்பனன்ட்ஸ் ஃபார் கேபிட்டல் ஆர். ஓகே, டாபிக் பாருங்கள். சிம்பிள் கேசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த ரிசல்டன்ட் இஃப் டூ ஃபோர்ஸஸ் கேபிட்டல் P அண்ட் கேபிட்டல் Q ஆக்ட் இன் தி சேம் டைரக்ஷன் சைமல்டேனியஸ்லி ஆன் எ பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கலில் ரெண்டு ஃபோர்ஸஸ் PQன்னு ஆக்ட் ஆகுது, சேம் டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுது. ஒரு பொருளை ரெண்டு பேர் சேர்ந்து தள்ளுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ரெண்டு பேரோட ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும்போது அதே சேம் டைரக்ஷனில் தான் தள்ளுறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிடலாம். PQன்னு ரெண்டு ஃபோர்ஸு சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது அதோட ஃபோர்ஸஸை மொத்தமாக மெஷர் பண்ணுறதா இருந்தால் P+Qனே சொல்லிக்கலாம். அதுதான் இங்கே ரிசல்டன்ட்டு. அந்த ரிசல்டன்ட்டை எப்படி சொல்கிறாங்கன்னா P+Q, அதுதான் ரிசல்டன்ட். அந்த ரிசல்டன்ட்டு எப்படி ஆக்ட் ஆகும்னா அதே டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். த ரிசல்டன்ட் இஸ் கிளியர்லி ஈக்குவல் டு எ ஃபோர்ஸ் P+Q ஆக்டிங் இன் தி சேம் டைரக்ஷன் ஆன் இட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் ஹவவர் P and Q ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு ஃபோர்ஸஸ் PQன்றது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில், P ஒரு டைரக்ஷன்றப்ப Pக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் Qன்ற ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? த ரிசல்டன்ட் இஸ் கிளியர்லி ஈக்குவல் டு P tilde Q. இது P minus Q கிடையாது, P tilde Q அண்ட் ஆக்ட்ஸ் இன் டைரக்ஷன் ஆஃப் தி கிரேட்டர் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொருளை தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏதோ ஒரு டேபிளோ ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து ஆப்போசிட் டைரக்ஷனில், ஒருத்தருக்கு இன்னொருத்தரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளுறாங்க. இப்போ என்ன ஆகும், இதோட ஃபோர்ஸோ இந்த ரிசல்டன்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா P tilde Qன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம சேம் டைரக்ஷனில் தள்ளும்போது P+Qன்றப்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளும்போது P- Qன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ஏன் P- Qன்னு சொல்லக்கூடாதுன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளுறாங்கன்றப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை விட என்ன இருக்கலாம், வலிமையில் அதிகமாக இருக்கலாம், இன்னொருத்தர் அதை விட வலிமை கம்மியாக இருக்கும். அப்படின்றப்ப அந்த வலிமை கம்மியாக இருக்கிறவர் தள்ளுறதை விட
வலிமை அதிகமாக இருக்கிறவங்க அவங்க ஃபோர்ஸ் அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும்போது அவங்களோட ஃபோர்ஸ் ஆக்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த பார்ட்டிக்கல் எப்படி மூவ் ஆகும்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் யார் எஃபெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த ரிசல்டன்ட்டு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மேபி கேபிட்டல் பின்றது கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ பி டில்டா கியூன்றது எப்படி மாறிடும், பி மைனஸ் கியூவாக மாறிடும் அந்த இடத்துல. சப்போஸ் கியூன்றவரோட ஃபோர்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது, கிரேட்டர் ஃபோர்ஸாக இருக்குது, பி வந்து லீஸ்ட்டாக இருக்குன்றப்ப கியூ மைனஸ் பியாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால தான் இங்கே எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்கன்னா பி டில்டா கியூன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பார்ட்டிக்கலை மூவ் பண்ணும்போது இதில் யாருக்கு கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகும். அதை தான் இந்த டெஃபினேஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதை தான் நெக்ஸ்ட்டு நம்ம டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஃபிகர் 2ல் பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதா. அப்போ அதோட ரிசல்டன்ட்டை எப்படி மெஷர் பண்ணிக்கலாம், பி ப்ளஸ் கியூனே சொல்லிடலாமா. ஓகே, அது அந்த சேம் டைரெக்ஷனில் வரது அந்த பி ஃபோர்ஸையும் கியூ ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் அதோட ரிசல்டண்ட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் டயக்ராம் 3ல் பாருங்கள், பி கியூ ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குங்களா ஒரு ரிஜிட் பாடியில். இப்போ இந்த பின்ற டைரெக்ஷனையும் கியூவோட டைரெக்ஷனையும் பாருங்கள், ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்குங்களா. அப்போ இதோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும், பி டில்டா கியூ. இதை பி மைனஸ் கியூவாவோ இல்லை கியூ மைனஸ் பியாவோ எப்போ மெஷர் பண்ண முடியும்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் தட் கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் பாருங்கள், பி அண்ட் கியூஆர் இன்க்ளைன்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருப்போம். எப்போ ரெண்டு ஃபோர்ஸை வந்து இன்க்ளைன்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் பாருங்கள் ஏன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது. ஓகேங்களா, இப்படி ரெண்டு ஃபோர்ஸஸ்ஸு ஒரே பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆச்சுன்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்லிக்கலாம், இன்க்ளைன்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் இந்த ஃபிகர் 4 சொல்லுது. Parallelogram of forces. இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் two forces acting at a point be represented in magnitude and direction. ஒரு பாயிண்டில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி மூவ் ஆகுது. அது ரெண்டையும் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் ஃபோர்ஸஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க, மேக்னிடியூட் வித் டைரக்ஷன். இங்கேயும் அதே தான், ஒரு பாயிண்டில் மூவ் ஆகிற ஒரு பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகிற ரெண்டு ஃபோர்ஸஸ் அது ரெண்டையும் மேக்னிடியூட் வித் டைரக்ஷனோட மெஷர் பண்ணியிருக்காங்க. கமா பை தி சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம் ட்ரான் ஃப்ரம் தட் பாயிண்ட். அந்த பேரலோகிராம் எப்படி ட்ரான் பண்ணுறாங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த ஃபோர்ஸஸ் மூவ் ஆகுது பாருங்கள், அதுலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க பேரலோகிராமை. தயர் ரிசல்டன்ட் இஸ் ரெப்ரசன்டட் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை த டயகனல் ஆஃப் தி பேரலோகிராம் ட்ரான் த்ரூ தட் பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் அது என்னவா இருக்கும்னா இந்த பேரலோகிராம் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதோட டயகனல் சைடாக இருக்கும். அதை எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்னிடியூடு வித் டைரக்ஷனோட மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த டாப்பிக்கை டயக்ராமோட நெக்ஸ்ட் இதில் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், கேபிட்டல் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, அந்த ஏன்ற பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் மூவ் ஆகுது பாருங்கள், கேபிட்டல் பி கேபிட்டல் கியூன்னு ரெண்டு ஃபோர்ஸஸ் மூவ் ஆகுதுங்களா. அப்போ அந்த மூவ் ஆகி அந்த எண்டு முடியுது பாருங்கள், ஏலேருந்து அந்த பின்ற ஃபோர்ஸு மூவ் ஆகி எதில் போய் முடியுது, கேபிட்டல் பியில் முடியுது. அப்போ கியூன்ற ஃபோர்ஸு ஏலேருந்து ஆரம்பித்து கேபிட்டல் டியில் முடியுது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரலோகிராம் என்ன கிடைக்கும், டிஏபி. அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக ஏஏபிசிடின்னு சொன்னாலும் சரி, இல்லை டிஏபிசின்னு சொன்னாலும் சரி, ஓகேங்களா, பேரலோகிராம் கிடைக்கும். இப்போ இந்த பிக்யூன்னு ஆக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எதில் அந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகி போச்சு பாருங்கள் ரெண்டு ஃபோர்ஸஸ். அதோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும்னா இந்த பேரலோகிராமோட டயகனல் இருக்குது பாருங்கள், அதுதான் அதோட ரிசல்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தான் இந்த பேரலோகிராம் லா சொல்லுது. அந்த ரிசல்டன்ட்டு கேபிட்டல் ஆர் எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க, டயகனலில் அந்த டைரக்ஷன் ஆரோ இருக்குது டுகெதர் வித் அந்த மேக்னிடியூடுன்றது இங்கே வந்து கேபிட்டல் ஆர்னே சொல்லிடுறாங்க. இதை தான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இங்கே உள்ள டாபிக் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. thus if two forces capital P and capital Q acting at capital A are represented in magnitude and direction by the straight lines. நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் ஏலேருந்து அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் கேபிட்டல் Q கேபிட்டல் P அது மூவ் ஆகுது பாருங்கள், அது ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. அது எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் ஏபின்றது பின்ற ஃபோர்ஸையும் கேபிட்டல் ஏடின்றத கியூன்ற ஃபோர்ஸாகவும் மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஃப் த பேரலோகிராம் டிஏபி கம்ப்ளீட்டட், இப்போ அந்த டிஏபியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், டிஏபிசிடின்னு வரும். ஓகேங்களா, அதுதான் பேரலோகிராம்.
இப்போ diagonal, then the diagonal AC will represent in magnitude and direction the resultant of P and Q. இப்போ இந்த diagonal AC இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அது எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க, அதில் மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, நத்திங் பட் அதுதான் ரிசல்டன்ட் ஆஃப் கேபிட்டல் P அண்ட் Q. அப்புறம் வெக்டர்ஸ் லா படி இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, கேபிட்டல் ஏபி பார் ப்ளஸ் ஏடி பார் சீக்வல் டு ஏசி பார்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன் தி லாங்குவேஜ் ஆஃப் வெக்டர்ஸ் த அபோவ் லா கேன் பி புட் அஸ் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் சீக்வல் டு ஏசி வெக்டர்னு சொல்லி வெக்டர் லா படி இந்த பேரலோகிராம்ஸ் ஃபோர்ஸஸில் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப பாருங்க, அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இதே ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, அதுக்கு ரிசல்டன்ட் பார்க்குறத நம்ம PQன்னு ரெண்டு ஃபோர்ஸஸ்னால் அதோட ரிசல்டண்ட்டை ஆர்னு சொல்கிறோம். அதை மேத்தமெட்டிக்கல் வைஸ் இங்கே எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, மேக்னிடியூடாகவும் டைரக்ஷனாகவும் சொல்கிறோம். அதை கன்க்ளூட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்மேட்டு. இந்த அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, மேக்னிடியூடு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த தியரம். அகெயின் சேம் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸில் தான் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், டயக்ராம் இருக்குங்களா, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, லெட் தி டூ ஃபோர்ஸஸ் கேபிட்டல் P அண்டு கேபிட்டல் Q ஆக்டிங் அட் கேபிட்டல் A. ஒரு பாயிண்ட் கேபிட்டல் A, அதில் இருந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கேபிட்டல் Pயும் கேபிட்டல் Qன்றது. இந்த கேபிட்டல் P இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, கேபிட்டல் ABன்ட்டு. அடுத்து கேபிட்டல் Qன்ற ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல எப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி மூவ் ஆகுதுன்னா, கேபிட்டல் ADன்ற ஸ்ட்ரெயிட் லைனில் கேபிட்டல் Qன்ற ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. அண்ட் லெட் தி ஆங்கிள் பிட்வீன் தம், PQ ரெண்டு ஃபோர்ஸுக்கான பிட்வீன் த ஆங்கிள் என்னவாக இருக்காங்க, ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. அது ஆங்கிள் BADன்னு சொல்கிறத ஆல்ஃபான்னு வச்சுருக்காங்க. இப்போ இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரு டயகனல் ஷேப் கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கம்ப்ளீட் தி பேரலோகிராம் PAD, தென் தி டயகனல் AC வில் ரெப்ரசன்ட் த ரிசல்டன்ட். ஆல்ரெடி சொன்னது தான், பேரலோகிராம் லா படி ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அதோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும், டயகனல் ஷேப்பில் பேரலோகிராமில் இருக்கும். அதுதான் இங்கே ஏசின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிசல்டண்ட்டுக்கான மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் அனாலிட்டிக்கல் வைஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். லெட் கேபிட்டல் R be the magnitude of the resultant and let it make an angle pi with P. இந்த Rன்ற ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது Pயோட சேர்த்து என்ன ஆங்கிள் கொடுக்குது, பைன்ற ஒரு ஆங்கிள் கொடுக்குது. அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆங்கிள் CABC = பைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பேரலோகிராம் டயக்ராம் பாருங்கள், அடிஷ்னலாக ஒரு பார்ட் வரைஞ்சிருப்போம். என்னென்னா, Cன்ற பாயிண்டில் இருந்து பெர்பெண்டிகுலராக ஏபின்ற லைனில் ஒரு லைன் வரைஞ்சிருப்போம். அது முடிகிற பாயிண்ட்டு ஈன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா, இப்போ ஏன்ற பாயிண்ட்லேருந்து கேபிட்டல் ஏன்ற பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் பியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுதான் கேபிட்டல் Pன்ற ஃபோர்ஸ். அப்புறம் ஏன்ற பாயிண்ட்லேருந்து லைன் D டுவர்ட்ஸ் Dக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸை வந்து கேபிட்டல் Qன்னு மெஷர் பண்ணியிருப்போம். இப்போ Pன்ற ஃபோர்ஸும் Qன்ற ஃபோர்ஸுனாலையும் ஆக்ட் ஆகிற அந்த ஆங்கிள் DABன்ற ஆங்கிளில் வந்து ஆல்ஃபான்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த DABன்றதை பேரலோகிராமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா Cன்ற பார்ட் வந்துடும். அந்த ACன்றத ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அதுதான் டயகனல். அதுதான் நத்திங் பட் ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் P அண்டு Q. ஓகே, இப்போ இந்த ரிசல்டன்ட் R இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸுக்கும் ஃபோர்ஸு P இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு பிட்வீனில் ஏற்படக்கூடிய அந்த ஆங்கிள் தான் பையன்னு சொல்லியிருப்போம். இல்லை ஆங்கிள் CAB வந்து பையன்னு சொல்லலாம். மேபி அதோட மேலுள்ள ஃபோர்ஷன்ஸு DAC ரெண்டுமே சேம் ஃபோர்ஷன்ஸ் தான். அதனால் ஏதாவது ஒரு சைடு பார்த்தா போதும், R to Bக்கு பார்த்தாலும் சரி, இல்லை Q to R or R to Q எந்த சைடு பார்த்தாலும் ஆங்கிளை வந்து பை தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ PQ ரெண்டு ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட்டு R, அதோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த CBE அந்த ஃபோர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ CBEயில் உள்ள ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா. ஓகே,
இப்போ பியிலேருந்து சிக்கு மூவ் வர அந்த ஃபோர்ஸஸ் என்னன்னு வச்சுருக்கோம் நம்ம Q. ஏன் இதே ஃபோர்ஸஸ் தான் எங்கே இருக்குது ஏ டு டி, அதே சைட் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் இந்த பி டு சி லென்த்து சேமாக இருக்கிறனால இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன தான் இருக்க போகுது Q தான் இருக்க போகுது, Qன்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா என்னன்னு பார்க்கலாமா. சைன் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் எல்லாருக்குமே தெரியும் ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸஸ், காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ். அப்போ சைன் ஆல்ஃபா சீக்வல் என்ன இருக்க போகுது சிஇ டிவைடர் பை பிசி, காஸ் ஆல்ஃபா என்ன இருக்க போகுது பிஇ டிவைடர் பை பிசி. நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் எந்த ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கோம் சிஏஇ. ஓகேங்களா, பிட்வீனில் பின்ற ஒரு பாயிண்ட் சேர்த்துருப்போம் நம்ம. ஓகே, அந்த ஃபோர்ஸன்ஸ்க்கான டயக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ சிஏபி அதோட ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி சொன்னது தான், பை தான் ஆங்கிள். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர் ஸ்கொயர். இந்த இது ஆக்சுவலாக பிதாகரஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கும்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஇ ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் டான் பை பார்க்குறதா இருந்தால் என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அப்போ சிஇ டிவைடர் பை ஏஇ. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ட்ரா சிஇ பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஏபின்ற லைனுக்கு சிஇன்னு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், சியிலேருந்து ஈன்னு ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ஏபிக்கு வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏடி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏடின்ற அதே லென்த்து தான் என்ன இருக்க போகுது பிசிக்கு லென்த் இருக்க போகுது. அப்போ இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது Q. அப்போ அதே ஃபோர்ஸ் தான் இங்கே என்ன இருக்க போகுது Qன்னு இருக்க போகுது. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிஇயில் ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் சொன்னோம்ல, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிஇயில் சைன் சிபிஇ ஈக்குவல் டு சிஇ டிவைடர் பை பிசி, அதர்வைஸ் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சிஇ டிவைடர் பை Q. ஏன்னா பிசி என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம Qன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ சிஇ டிவைடர் பை Q. இப்போ இதில் இருந்து சிஇ சொல்கிறதா இருந்தால் Q இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் பிஇ டிவைடர் பை பிசி விச் இஸ் ஈக்குவல் டு பிஇ டிவைடர் பை பிசி என்னன்னு சொல்லியிருக்கோம் Q தானே, அப்போ Qன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிஇ என்னவாக இருக்கும் Q இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. அப்போ சிஇ என்னது Q இன்ட்டு சைன் ஆல்ஃபா, பிஇ என்னது Q இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஏன் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா ஆர் ஸ்கொயரில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஇ ஸ்கொயர். இந்த ஏஇன்ற அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா ஏபி ப்ளஸ் பிஇ. அப்போ ஏஇ ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், ஏபி ப்ளஸ் பிஇ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஇ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஏபியோட லென்த் என்னன்னு நம்ம ஃபோர்ஸை மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் கேபிட்டல் பி. பின்றது ஆல்ரெடி என்னன்னு சொல்லி வச்சுருக்கோம் Q காஸ் ஆல்ஃபா. அப்போ பி ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்லியிருக்கோம் Q சைன் ஆல்ஃபா. அப்போ Q சைன் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் மெஷர் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வருது, பி ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் Q ஸ்கொயர்னு வருதுங்களா. ஓகே, இது என்னது ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் Q ஸ்கொயர். அப்போ ஆர் என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் ஆர். ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வைங்க. நெக்ஸ்ட்டு டான் பை. டான் பைன்றது எந்த ஃபோர்ஸன்ஸில் நம்ம சொல்கிறோம் சிஏபி. இந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபிக்சர்ஸ் ப்ரீவியஸ் ஃபிக்சர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபிக்சர்ஸ்லேருந்து டான் பை மெஷர் பண்ணியிருப்போம்ல, அதில் என்ன சொல்லியிருப்போம் சிஇ டிவைடர் பை ஏஇ. சிஇ என்னது Q சைன் ஆல்ஃபா, ஏஇ என்னது இப்போ தான் சொன்னோமே அந்த ஆர் ஸ்கொயரில் கூட நம்ம எழுதியிருப்போம் பாருங்கள். ஏஇ எப்படி பிரித்து எழுதியிருப்போம் பி ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபான்னு எழுதியிருப்போம். அதை எடுத்து திரும்ப இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏஇ இஸ் நத்திங் பட் ஏபி ப்ளஸ் பிஇ. ஏபின்றது பி, பின்றது Q காஸ் ஆல்ஃபா. அப்போ டினாமினேட்டரில் வரக்கூடிய ஏ எப்படி எழுதியிருக்கும் பி ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா. அப்போ டான் பை என்னது Q சைன் ஆல்ஃபா டிவைடர் பை பி ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் ஆறுன்றதை ஈக்குவேஷன் நம்பர் 1ஆகவும் டான் பையை ஈக்குவேஷன் 2ஆகவும் சொல்லியிருப்போம். அந்த ஈக்குவேஷன் 1 இஸ் நத்திங் பட் மேக்னிடியூட். எதோட மேக்னிடியூடு, அந்த ரிசல்டன்ட் PQ ரெண்டு ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூடு தான் அந்த ஈக்குவேஷன் 1. அப்போ மேக்னிடியூடை இனிமேல் எப்படி மெஷர் பண்ணணும், கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் Q ஸ்கொயர்.
அண்ட் ஈக்குவேஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். tan pi is equal to q sin alpha divided by p plus q cos alpha. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுருப்போம். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். இந்த மேக்னிடியூட் ஈக்குவேஷன் 1 ஆகட்டும், இது டைரக்ஷன் ஈக்குவேஷன் 2 ஆகட்டும், ரெண்டுமே எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி கியூ ஆல்ஃபான்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இனிமே ரெண்டு ஃபோர்ஸஸோட ரிசல்டண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுறதா இருந்தால் மேக்னிடியூட் வித் டைரக்ஷன். மேக்னிடியூடோட ஃபார்முலா ஈக்குவேஷன் நம்பர் 1, டைரக்ஷனோட ஃபார்முலா ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கரோலரிலாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இதுதான் parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸோட ஸ்டேட் அண்ட் ப்ரூவ். ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லியாச்சு. இதை வந்து ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸ், அதர்வைஸ் describe the analytical expressions for the resultant of two forces acting at a point சொல்லி கேட்கலாம். கேட்டால் இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, லெட் டு ஈக்குவேஷன் அப் டு அந்த மேக்னிடியூட் வித் டைரக்ஷன் வரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கரோலரி 1 பாருங்கள். இஃப் the forces capital P and capital Q are at right angles to each other, then alpha is equal to 90 degree. PQ ரெண்டுமே ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குன்னா, ரைட் ஆங்கிள்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரிஸாக இருக்கும் போது அப்போ காஸ் ஆல்ஃபா என்னவாக இருக்கும்? காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி 0. சைன் ஆல்ஃபா என்னவாக இருக்கும் போது? சைன் 90 டிகிரி. அப்போ சைன் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஆல்ஃபா வேல்யூஸையும் காஸ் சைன் வேல்யூஸையும் உங்கள் மேக்னிடியூட்லேயும் அதுக்கப்புறம் டைரக்ஷன்லேயும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் ஆர்லேயும் அந்த tan பைலையும் இந்த காஸ் வேல்யூஸையும் சைன் வேல்யூஸு அந்த ஆல்ஃபா வேல்யூஸ்லாம் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆர் எப்படி ரெடியூசஸ் ஆயிரும்? ஆல்ரெடி காஸ் ஆல்ஃபா என்னன்னு சொல்லியிருக்கோம் 0. ஓகே, சைன் ஆல்ஃபா என்னன்னு சொல்லியிருக்கோம் 1. இப்போ இந்த இதை உங்கள் மேக்னிடியூட் டைரக்ஷன் அந்த தீரம் parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸ் தீரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஈக்குவேஷன் 1 and 2ல் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஆர் எப்படி ரெடியூசஸ் ஆயிரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஏன்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 மாறிடும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரெடியூசஸ் ஆயிருக்கு? கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். நெக்ஸ்ட் டைரக்ஷன் tan பை பார்க்கலாம். tan பை என்னன்னு சொல்லியிருப்பாங்க? q sin alpha divided by p plus q cos alpha ன்னு சொல்லியிருப்பாங்க. sin alpha என்னன்னு வந்திருக்கு? 1. அப்போ q நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் cos alpha என்னன்னு சொல்லியிருக்கோம்? 0. அப்போ q divided by p மட்டும் இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ tan pi is equal to q by p whenever p q ரெண்டு ஃபோர்ஸஸும் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கும் போது ஆங்கிள் ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரியாக மாறிடும். அப்போ இந்த கேசஸில் மேக்னிடியூட் ரிசல்டன்ட் இப்படி தான் அந்த ரிசல்டண்ட்டோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் ரீரைட் பண்ணால் எப்படி இருக்கும்னா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர், டைரக்ஷன் tan பை ஈக்குவல் டு கியூ பை பின்னு வரும். கரோலரி 2 பாருங்கள். இஃப் தி ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல்ட்டாங்க. அப்போ பின்ற ஃபோர்ஸும் கியூன்ற ஃபோர்ஸும் ஈக்குவல்ன்றப்ப லென்த்து சேமாக மாறிடும். அப்போ அந்த கேசஸில் என்னவாக இருக்கும்னு பாருங்கள். தென் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு அந்த parallelogram ஆஃப் ஃபோர்ஸஸ் ப்ரூஃபில் ஈக்குவேஷன் 1 எழுதியிருக்கோம்ல மேக்னிடியூட், அதில் க்யூக்கு பதில் என்ன செய்கிறீங்க? கேபிட்டல் பியை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. கேபிட்டல் பியை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எப்படி ரெடியூசஸ் ஆகிரும் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2p ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக பி ஸ்கொயர் காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2p ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு வரும். நெக்ஸ்ட்டு அந்த 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்ன இருக்கும்? 2 cos square alpha divided by 2. அப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறுது? which is equal to square root of 2p square into 2 into cos square alpha by 2. ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் என்ன வருது? 2p cos alpha divided by 2. ஓகே, அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்னது? 2p into cos alpha divided by 2. நெக்ஸ்ட் டைரக்ஷன் tan பை பாருங்கள். p sin alpha divided by p plus p cos alpha வரும். ஏன்னா க்யூக்கு பதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிஏ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, டினாமினேட்டரில் பிஏ காமன் எடுத்துட்டிங்கன்னா நியூமினேட்டரில் உள்ள பியும் டினாமினேட்டரில் உள்ள பி டேர்ம்ஸும் கேன்சல் ஆயிரும். சைன் ஆல்ஃபா ஃபார்முலா என்னது? 2 sin alpha divided by 2 cos alpha divided by 2. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ஃபார்முலா என்னது? 2 cos square alpha divided by 2. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஃபோர்ஸன்ஸில் இருந்து என்ன வருது? ஈக்குவல் டு tan alpha divided by 2. அப்போ என்ன மெஷர் பண்ணியிருக்கோம்? tan pi is equal to tan alpha divided by 2. therefore pi is equal to alpha divided by 2. அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் ரெண்டுமே சேம் ஃபோர்ஸஸாக இருக்கும் போது ஆங்கிள் அந்த இடத்துல என்னவாக இருக்குன்னு பாருங்கள். thus the
resultant of two equal forces act an angle alpha is 2p cos alpha divided by 2. இதுதான் என்னது magnitude in a direction. அந்த direction என்னவா இருக்கு bisect the angle between them. ஆக்சுவலாக நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் பையன்ற ஆங்கிள் தான் ரிசல்டண்ட்டுக்கும் பிக்கும் ஆன ஆங்கிள். அது என்ன செய்யுது இங்கே பைசெக்ட், ஏன்னா பைசிக்கோடு என்னவோ மாறிடுது ஆல்ஃபா டிவைடட் பை 2ன்னு வருதுங்களா. ஓகே, அப்போ அந்த ஆங்கிள் பி கியூக்கான ஆங்கிள் என்னது ஆல்ஃபான்னு சொல்லியிருப்போம். அந்த ஆங்கிளை இந்த பையன்றது டைரக்ஷன் என்னவா கொடுக்குது ரெண்டாக பைசெக்ட் பண்ணுது. டிவைடர் பை 2 போடுறதுனால பைசெக்ட்னு சொல்லியிருப்போம். அப்போ பைஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடர் பை 2ன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. கீழே பாருங்கள் லாஸ்ட் லைனில் திஸ் ஃபேக்ட் தட் pi is equal to alpha divided by 2 is obviously otherwise as the parallelogram becomes a rhombus. parallelogramல இது கண்டிப்பாக என்ன தான் இருக்க போகுது alpha divided by 2 தான் கொடுக்க போகுது. அப்படி இல்லைன்னா இது இந்த டயக்ராம் வந்து ராம்பஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, பாருங்க. let the magnitude p and q of two forces acting at an angle alpha be given, then the resultant r is greatest. ஓகேங்களா, இப்போ பாருங்க பிக்யூன்னு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அதனால வரக்கூடிய ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆறுன்ற அந்த ரிசல்டன்ட் இருக்குல்ல பிக்யூ ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் அது வந்து கிரேட்டஸ்ட். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். சேம் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா பி ப்ளஸ் கியூன்னு சொல்லுவோம், ஆப்போசிட் டைரக்ஷன்னா பி டில்டா கியூன்னு சொல்லுவோம். இங்கே ஆர் வந்து கிரேட்டஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எப்போ இது கிரேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஆர் வந்து எப்போ கிரேட்டஸ்ட்டாக இருக்கும்னா வென் காஸ் ஆல்ஃபா இஸ் கிரேட்டஸ்ட்டாக இருந்தால் தான் உண்டு. அப்போ காசோட வேல்யூஸும் -1லேருந்து 1. அப்போ இதில் காசோட வேல்யூஸ் வந்து -1 to 1. அப்போ 1ன்றது தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1னா ஆல்ஃபா என்னவாக இருந்தால் 1 வரும் 0 டிகிரியாக இருந்தால் தான் 1 வரும். அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் 0 டிகிரி. அப்போ பிக்கும் கியூக்கான ஆங்கிள் வந்து 0 டிகிரினா அப்போ அந்த இடத்துல ஆங்கிள் இல்லை, பியும் கியூவும் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பிக்யூ சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அதோட ரிசல்டன்ட் இஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் நத்திங் பட் ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். அப்போ கேபிட்டல் ஆர் இஸ் நத்திங் பட் பி ப்ளஸ் கியூ தான் அதோட ரிசல்டன்ட்டு. ஓகே, இதே கரலரியில் தி லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆர் அக்கர்ஸ் கேபிட்டல் ஆர்ன்றது கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இல்லாமல் லீஸ்ட் வேல்யூவாக இருக்க சான்சஸ் இருக்குது. வென் எவர் காஸ் ஆல்ஃபா இஸ் லீஸ்ட்டாக இருக்கும் போது அது லீஸ்ட் வேல்யூவாக கொடுக்குன்றாங்க. லீஸ்ட் வேல்யூ எப்போ வரும்னா அந்த ரிசல்டன்ட் பிக்யூ ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கான ரிசல்டன்ட் லீஸ்ட் வேல்யூ எப்போ கிடைக்கும்னா அந்த பிக்யூ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் சப்போஸ் மூவ் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேசஸில் அதோட ரிசல்டன்ட் வந்து லீஸ்ட்டாக இருக்கும். அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு ரிஜிட் பாடியில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதனோட ரிசல்டன்ட் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக இன்னொரு ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆக போகுது. இந்த கேஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா வென் காஸ் ஆல்ஃபா இஸ் லீஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உண்டு. அப்போ காசோட வேல்யூஸ் எப்போ லீஸ்ட்டாக இருக்கும் -1 இருந்தால் தான் லீஸ்ட் வேல்யூஸ். அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் -1, அப்போ ஆல்ஃபா வந்து கண்டிப்பாக 180 டிகிரியாக இருக்க போகுது. அப்போ 180 டிகிரியாக இருக்கிறனால தான் அது என்னவா இருக்கும் பிக்யூ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ ஆர் இஸ் நத்திங் பட் ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் பி டில்டா கியூ. ஓகே.